அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன விசேஷம் என்றால், மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரும் 11ஆம் நாள் வரும் ஏகாதேசி அன்று அந்த ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதேசியாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அன்றைய தினத்தில் அதாவது திருமால் வசிக்கும் இடம் வைகுண்டம் இல்லைங்களா, அந்த வைகுண்டத்தில் பக்தர்களுக்காக அந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று பரமபத வாசலை திறந்து வைத்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது திருமால் என்ன பண்ணார், 2 அரக்கர்களுக்கு இந்த வைகுண்ட வாசலை திறந்து வச்சு வைகுண்டத்தில் பெருமாள் தரிசனம் கொடுத்துருக்காருங்க. அந்த 2 அரக்கர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல மனசு பாருங்கள், நாம் மட்டும் பெருமாள் அருளை பெறக்கூடாது, பூ உலகில் உள்ள அத்தனை பக்தர்களும் இந்த பெருமாளின் தரிசனத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் பெற வேண்டும் என்று வேண்டுகிறாங்க. திருமாலும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசிங்க. வைகுண்ட ஏகாதசி என்று முதல் நாள் இரவிலே பக்தர்கள்லாம் தூங்காமல் இருந்து பெருமாளின் திருப்புகழை பாடிட்டே இருப்பாங்க. அவருடைய பக்தி பாடலை பாடுவாங்க. இது வாசலில் இந்த மாதிரி பெருமாள் கழுத்தளவு அதை மார்பளவு பெருமாளும் சங்கு சக்கரமும் வைத்து பால் அபிஷேகம் அப்படியே ஊற்றுற மாதிரி அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துங்க அந்த கோயில் வாசலில். அப்படி இருந்து விரதம் இருந்து பக்தர்கள் நான் ஒரு இரவு முழுதும் கண் விழித்து காலையில் எல்லாம் காலை கடன் முடித்து குளித்து பெருமாள் தரிசனத்தை பார்க்க வருவாங்க. அப்படி வரும் பக்தர்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பரமபத வாசல் வழியாக சென்று திருமாலையும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உள்ள லட்சுமி நாராயண பெருமாளையும் தரிசனம் காணுவாங்கங்க. அவ்வாறு காணும்போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் கரையும், நமக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் நடந்தது இல்லைங்களா, இதாங்க இந்த கோவில் அமைத்த பரமபத வாசலுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இது வழியாக நானும் எங்கள் வீட்டுக்காரன் போனோங்க. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் நடக்கும்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறான், வில்லு எடுத்து போர் புரிய மாட்டான். ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் என் சொந்த பந்தம் புறவை நான் எப்படி போர் புரிவேன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பகவத்கீதையை உரைக்கிறாரு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அது இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் நடைபெற்றதாக கருதப்படுகிறதுங்க. அதனால் மேலும் இது சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறதுங்க. இந்த நாளில் திருவரங்கத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ராப்பத்து என்று 21 நாட்கள் விழாக்கள் சிறப்பாக நடக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் ஸ்ரீரங்க பெருமாள் என்ன பண்ணுவார், ரத்ன அங்கி ரொம்ப அழகாக இதாங்க எங்கள் லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாள் அழகாக காட்சியளித்தாருங்க. நாங்கள் பார்த்தோம். நீங்களும் தரிசனம் பண்ணி இறையருள் பெறுங்க. அப்போ ரத்தன அங்கி சாதிச்சுட்டு சேவை சாதிப்பாருங்க பரமபத வாசல் வழியாக. அவ்வாறு தான் இது இருந்தது. நாங்களும் அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி என்று இந்த லட்சுமி நாராயண பெருமாளை, கீழ்கட்டில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாளுங்க, அந்த கோவிலுக்கு நாங்கள் தரிசனம் சென்றோங்க. சிறப்பான தரிசனம் கிடைச்சது. பெருமாள் அருளால் நாங்கள் கண்டு வணங்கி இறையருள் பெற்றோம். உங்களுக்கும் இந்த இறையருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த வீடியோ நான் எடுத்தேங்க. வரும் வழியில் அந்த கோயிலை பரமபாதசுழியை விட்டு விழும்போது ஆண்டாள் சன்னதி இருக்குங்க. கோஷ்டாரத்தில் தசாவதாரங்கள் சிலைகளாக நிறுவப்பட்டிருக்கோம். உள்ளே லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருப்பாருங்க. லக்ஷ்மியை தனது தோளில், அதாவது தன் இடது பக்க தோளில் உட்காந்து வச்சுருப்பாருங்க. அனைத்தபடி உட்காந்துருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த சிலைகள். நாங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது சுதை சிற்பமாக திருப்பதியில் இருக்க மாதிரி பெருமாளும் தாயாரமாக இருப்பாங்க. எங்களுக்கு பிரசாதம் கிடச்சிதுங்க. நாங்கள் வாங்கிட்டு வெளியே வந்தோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.